ஹாய் ஹலோ உங்களுக்கு டூ மேத்தமெட்டிக்கல் 360. இந்த வீடியோவில் நான் பப்பர சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் பப்பர சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 5 இருபரிமாண பகுமுறைவடிவியல் பார்ட் 2. பிஎஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இருபரிமாண பகுமுறை வடிவியல் அதாவது 11வது மேல்நிலை 1ஆம் ஆண்டு அந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மொத்த டாபிக் பார்த்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10th வீடியோலையும் இருபரிமாண பகுமுறை வடிவங்கள் டாபிக் சாப்டர் வந்து பார்த்துருப்போம். அதுலேயும் மொத்த டாபிக் பார்த்துருப்போம். அந்த 2 சாப்டருக்கான இன்ட்ரோடக்ஷன் வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த 2 சாப்டர் 10th அதுக்கப்புறம் +1 பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஸோ இருபரிமாண பகுமுறை வடிவியலோட பார்ட் 2ஓட இன்ட்ரோடக்ஷன். ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அதோட இன்ட்ரோடக்ஷன் தான். செகண்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வட்டம் சர்க்கிள். ஸோ இந்த 2 டாபிக் பற்றி இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். அறிமுகம் இன்ட்ரோடக்ஷன். வடிவியல் வடிவங்களான புள்ளி, நேர்கோடு, வட்டம், பரவளையம், நீள்வட்டம் மற்றும் அதிபரவளையம் போன்ற கார்ட்டீசியன் முறையில் வரையறுக்க இருபரிமாண பகுமுறையில் பயன்படுகிறது. ஸோ வடிவியல்னா ஜாமெட்ரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கோண வரைய அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். அந்த வடிவில் என்னென்ன இருக்குன்னா புள்ளி, நேர்கோடு, வட்டம், பரவளையம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்துருப்போம். ஸோ இந்த நீள்வட்டம், அதிபரவளையம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வர வீடியோல பார்க்கலாம். ஸோ இதை கார்ட்டீசியன் முறையில் வரையறுக்க, அதாவது கார்ட்டீசியன் முறைன்னு என்னன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் டாபிக் பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கு டிஸ்கஸ் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியுது கார்ட்டீசியன் முறைன்னு என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து இருபரிமாண பகுமுறையில் பயன்படுகிறது. ஸோ இந்த ஃபார்ம், அதாவது இந்த வடிவியல் ஷேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கார்ட்டீசியன் முறை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து பகுமுறைகளுக்குள்ள ரொம்ப இண்டிபெண்டான டாபிக். கூம்பின் வளைவரைகளை பற்றி படிப்பதும் ஆச்சரியமூட்டும் கருத்துக்களும் பெற தூண்டுவதாகவும் சவாலாகவும் உற்சாகமூட்டுவதாகவும் இருந்தால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே, அதாவது 2000 கிமு பண்டைய கிரேக்கர்களின் கூம்போ வளைவரை பற்றி படித்தனர். அதாவது இந்த மாதிரி ஷேப் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கூம்போட வளைவரை இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி வந்து நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஸோ 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே வந்து பாத்தீங்கன்னா ஸோ அந்த கிரேக்கர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி இன்டெப்தா படிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பகுமுறை வடிவியல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரானே டி கார்டே, அதாவது 1596 1650 இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பகுமுறை பத்தி இவர் தான் வந்து கிரியேட் பண்றாரு, இனிஷியலா வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காரு. வடிவ கணித பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய சீரான வழிமுறையை நிறுவுவதற்கான தேவையான அடிப்படை பகுமுறை வடிவில் வளர்ந்தது. அதாவது வடிவ கணிதம், அதாவது பார்த்தீங்கன்னா 1 2 3 அந்த மாதிரி நம்பர்ஸ் மேக்ஸ் இருக்கு, அதே மாதிரி மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு பார்த்தீங்களா. அந்த மாதிரி வடிவம், அதாவது முக்கோணம், சர்க்கிள் அந்த மாதிரி வடிவம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இதை வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்றது பார்த்தீங்கன்னா இந்த பகுமுறை வடிவில் ரொம்ப முக்கியமா பயன்படுது. பகுமுறை வடிவின் வளர்ச்சி இன்றைய தொழில் மருத்துவம் மற்றும் அறிவியல் ஆய்வு ஆகியவற்றை விட்டுவிட்டது அது மிகையாகாது. ஸோ இந்த ஜாமெட்ரி ஃபார்மேஷனை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்று இருக்க தொழிலும் மருத்துவம் அறிவியல் ஆய்வு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் நமக்கு இது பண்றாங்க. அவர்கள் கற்பனையிலும் காணாத அளவிற்கு பின்வரும் நூற்றாண்டில் இந்த வளைவர்கள் பயன்பட உள்ளது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போடணும், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஸ்கொயர் அந்த மாதிரி நிறைய இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நீள்வட்ட பாதையில சுத்துறாங்க, பூமி சுத்து அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுமுறை வடிவியல், அதாவது இந்த வடிவம் பேஸ் பண்ணதை டிபெண்ட் பண்ணி தான் வந்திருக்கு. அந்த மாதிரி ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுமுறை வடிவில் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஜெர்மன் கணித மேதையும் இயற்பியல் அறிஞருமான ஜோகன்ஸ் கெப்லர் தலைகீழ் வர்க்க விதிக்கு கட்டுப்பட்டு பூமி சூரியனை ஒரு குவியமாக கொண்டு நீள்வட்ட பாதை சுற்றுகின்றது என்பது உட்பட கோள் இயக்கம் பற்றிய எடுகோள்களின் தேட்டத்தில் ஊடாக பகுமுறை வடிவியல் பற்றிய ஆய்வுகள் யூக்ளியன் வடிவ கணத்தை ஆய்வுத்தொலைவுகள் மூலம் நிறுவ வழிவகுத்தது. ஸோ இப்போ இந்த ஜெர்மன் கணித மேதை இருக்க பார்த்தீங்களா, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கெப்லர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூமியை சூரியனை வந்து பார்த்தீங்கன்னா நீள்வட்ட பாதையில் சுற்றுதும் வரையும் ஸோ அது ஒரு பூமி, அதாவது வந்து சூரியனை வந்து குவியமா வச்சிருக்குதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுமுறை வடிவில் வச்சு தான் அந்த கெப்லர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுமுறை வடிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பேஸ்ல இருக்கிற திங்ஸை இது பண்றதுக்கும் இந்த பகுமுறை ஹெல்ப் பண்ணியிருக்கு. சக்கரங்கள், பற்சக்கரங்கள், அணைக்கட்டுகளின் மதகுகள்
வட்ட வடிவியல் மூலம் முக்கோணவியல் என்ற பல இடங்களில் வட்டத்தின் பண்புகளும், வளைவுகள், தொலைக்காட்சி துணைக்கோள்கள், கிண்ண ஏற்பு, சூரிய அடுப்புகள், முகப்பு விளக்கல், தொங்கு பாலங்கள், தேடும் விளக்கல் போன்றவற்றில் பரவளையத்தின் பண்புகளும். வளைவுகள் மருத்துவ தொழிலில் பயன்படுகிறது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த சக்கரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ்ல இருக்கிறது, அதாவது பற்சக்கரங்கள், அந்த மாதிரி அணைக்கட்டுகளின் மதங்கள். ஸோ அணைக்கட்டுல கட்டுறாங்க பாத்தீங்களா. ஸோ அந்த இந்த இதுல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கரு ஃபார்மேஷன்ல எல்லா ஃபார்மேஷன் வரும். ஸோ அதுல வந்து வட்டங்களின் பண்புகளும், ஸோ ஒரு தொலைக்காட்சி இருக்கு, ஒரு சூரிய அடுப்பு இருக்கு, மோப்பு விளக்கு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரவளையம் மாதிரி இந்த மாதிரி ஃபார்மேஷன் வரும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பரவளையங்கிற அந்த வடிவமும் ஸோ நிறைய இது வந்து பாத்தீங்கன்னா இதுல பயன்படுது. ஸோ அதுலயும் பவுமரோடியில் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு. லித்தோட்ராப்டர் நீள்வட்ட எதிரொலிப்பின் போன்று வடிவமைக்கப்பட்டிருக்கும் விஸ்பரிங் கேலரி கூரை. அதாவது இந்த நீள்வட்ட பாதையில் வந்து நீள்வட்ட எதிரொலிப்பின் அறிவியலாய்வுகள் மிக பரவலாக பயன்படுத்தப்படும் எல்டி லேசர், நீள்வட்ட பற்சக்கரங்கள் போன்றவற்றில் நீள்வட்டத்தின் பண்புகளும். ஸோ நீள்வட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா நீள்வட்டம்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியன் மையமாக வச்சுட்டு பூமி சுத்துறது, இந்த மாதிரி நீள்வட்ட பாதை சுத்துறதுன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி லேசர் லைட், நீள்வட்ட பற்சக்கரங்கள், அந்த மாதிரி நிறைய இதுல வந்து பார்த்தீங்கன்னா அது பயன்படுது. குளிர வைக்கும் கோபுரங்கள், கப்பல்கள் மற்றும் விமானங்கள் நகரும் இடங்களை காணல் போன்ற இடங்களில் அதிபரவளையும் பண்புகளாக பல துறைகளில் கும்பலைகள் பயன்படுகிறது. அதிபரவளையம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல பார்க்கும்போது தெரியும். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பரவளையம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸ்ல இருக்கும். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிபரவளையம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அதிபரவளையம் வந்து பார்த்தீங்கன்னா குளிர் வைக்கும் கோபுரங்களையும், ஸோ கப்பல்கள் அதாவது ஷிப்லையும் விமானங்கள்லையும் நகரும் இடங்கள். ஸோ விமானம் வந்து இப்படி வந்து லேண்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு இந்த மாதிரி பரவளையம் இந்த மாதிரி நிறைய அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து அதிபரவளையம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. வட்டம், சர்க்கிள். வட்டம் என்ற வார்த்தை கிரேக்கத்திலிருந்து தோன்றியது. ஸோ இந்த வட்டங்கிறது வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்கத்திலிருந்து தோன்றியிருக்கு. மேலும் கிமு 17ஆம் நூற்றாண்டில் வட்டங்கள் பற்றிய குறிப்பு உள்ளது. ஸோ அந்த கிமு 14ஆம் நூற்றாண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வட்டங்கள் பற்றிய குறிப்பு எழுதியிருக்காங்க. நிலவு, சூரியன், நீரில் ஏற்படும் சூழல்கள் என இயற்கையில் பல இடங்களில் நாம் வட்டத்தை காணலாம். நிலவு சர்க்கிள், சூரியனும் சர்க்கிள் மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ ஒரு வாட்டர்ல வந்து தண்ணி வச்சுட்டு சர்க்கிள் ஃபார்மேஷன்ல ஃபார்ம் ஆகுது பாருங்க, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாவே வட்டங்கள் இருக்கு. சக்கரத்தின் அடிப்படை வட்டம். மேலும் நவீன இயந்திரங்கள் பலவற்றில் பயன்படும் பற்சக்கரங்கள் போன்றவையில் உருவாக காணாமல் வட்டம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வீல், அதாவது ஆட்டோமொபைல்ல வர வீல்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வீல் ஃபார்மேஷன் கொண்டு வந்ததே வந்து பாத்தீங்கன்னா அந்த வட்டங்கிற கான்செப்ட்ல தான் வெளியில இருக்கு. ஸோ அது மாதிரி நிறைய பற்சக்கரங்கள்ல நிறைய சக்கரங்கள் இருக்கிற மாதிரி. ஸோ கணித வட்டங்களை பற்றி படிப்பது வடிவியல், வானியல் மற்றும் நுண்கணித போன்ற வளர்ச்சிக்கு ஊக்கமளிப்பதாக இருக்கிறது. ஸோ இந்த கணிதத்தில் இருக்கிற வட்டங்களை பற்றி படிக்கிறது பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி ஃபார்மேஷனு, அதாவது வானியல் ரிலேட்டடாகவும் நுண்கணிதம் போன்றதுலையும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சோமர் வீல் அணு கோட்பாட்டின் எலக்ட்ரான் சுற்றுவட்ட பாதையும் மற்றபடியுமா இருக்கும். ஸோ இந்த பிசிக்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எலக்ட்ரான் சுற்றுவட்ட பாதையும் சர்க்கிள் ஃபார்மேஷன் தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இந்த மாதிரி எலக்ட்ரானை மென்ஷன் பண்ணுவாங்க அந்த அணு அருளிருந்து சுத்தி. ஸோ அது ஒரு வட்டப்பாதைன்னு சொல்றாங்க. ஸோ இந்த வட்டத்தோட வரையறை பார்க்கலாம். ஒரு தளத்தில் உள்ள நிலப்புள்ளி இருந்து மாறாத தூரத்தில் அதே தளத்தில் உள்ள ஒரு நகரும் புள்ளி நியமப்பாதை வட்டமாகும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தளம்னா இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் தளம்னு சொல்லுவாங்க. அதாவது பிளேன் XYங்கிற ஒரு பிளேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஜின் வந்து ஒரு பாயிண்டா வச்சுக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தளத்தில் உள்ள நிலைப்புள்ளி இருந்து, ஸோ இந்த ஆர்ஜின் வந்து நிலைப்புள்ளி மாறாதுன்னு வச்சுக்கோங்க. மாறாத தூரத்தில் அதே தளத்தில் உள்ள ஒரு நகரும் புள்ளி. ஸோ சேம் இதே பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா மாறாத தூரத்தில் இந்த ஆரிஜின் பாயிண்ட்டுக்கு இதுக்கும் டிஸ்டன்ஸ் சேமா இருக்கும். ஸோ அந்த புள்ளி நியமப்பாதை, அதாவது லோக்கஸ் பாயிண்ட் சொல்லுவாங்க. நியமப்பாதைன்னு என்னங்கிற டாபிக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அண்டர்விகானுக்கு டிஸ்டன்ஸ் கொடுப்பேன், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ அந்த பாயிண்ட் நியமப்பாதை இப்போ ரொட்டேட் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மாறாத டிஸ்டன்ஸ்ல, அதாவது கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆச்சுன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வட்டம்னு சொல்றாங்க. அந்த நிலைப்புள்ளி வட்டத்தின் மையம் என்றும், ஸோ இந்த நிலைப்புள்ளி சென்டர் பாயிண்ட் இருப்பாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா வட்டத்தோட மையம் ஒன்றும். ஸோ மாறாத தூரம் வட்டத்தின் ஆரம் என்றும். ஸோ மாறாத தூரம் இந்த பாயிண்ட்ல ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து வட்டத்தின் ஆரம் சொல்லுவாங்க. ஸோ ஆரம் என்றும் அழைக்கப்படும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வட்டத்தோட வரையறை. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வட்டத்தின் சமன்பாட்டின் திட்ட வடிவம் அப்படிங்கிற டாபிக்கை பத்தி இந்த பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.